2018ஆம் ஆண்டு திருப்பெரும்புத்தூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த வித்யாலட்சுமி சென்னையில் ஒரு தன்னார்வ அமைப்பு நடத்திய போட்டியில் கலந்து கொண்டாள். அந்த நிகழ்விற்கு மாணவர்களை அழைத்துச் செல்வதில் அரண் அமைப்பின் நிறுவனர்களில் ஒருவரான திரு பாலபிரகாஷ் கலந்து கொண்டார். அந்த போட்டியில் வித்யாலட்சுமி மாணிக்க மாணவர் என்ற விருதை வென்றாள். திரு பாலபிரகாஷ் அவளின் திறமையைக் கண்டு மிகவும் பாராட்டினார். மேலும் எதிர்கால கல்விக்கான உதவி தேவைப்பட்டால் தன்னை தொடர்பு கொள்ளுமாறு உறுதியளித்தார். 3 ஆண்டுகள் கடந்தன. பொறியியல் படிக்க விரும்பிய வித்யா கல்லூரி சேர்வதற்கான வழியை தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் திரு பாலபிரகாஷின் நினைவு வந்தது. முகநூலில் அவரை தேடி, "அண்ணா, என்னை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுகிறது" என்று குறுஞ்செய்தி அனுப்பினாள். 3 வருட இடைவெளிக்குப் பின்னரும் அவர்களின் உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. பழைய நினைவுகளும் வாக்குறுதியும் நினைவில் வந்தது. வித்யாவின் குடும்பத்தின் பொருளாதார நிலை அவளது கல்விக் கனவிற்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. பெற்றோர் முழுவதும் ஆதரவு அளித்திருந்தாலும் அவளது கல்லூரி சேர்வில் நிதி பற்றாக்குறை ஒரு சவாலாக இருந்தது. பொறியியல் படிப்பிற்கான ஆலோசனை கூட்டம் மற்றும் இருக்கைகள் முடிந்துவிட்டது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் வித்யா அரண் அமைப்பின் நிறுவனர்களை அணுகினாள். அவர்கள் வித்யாவிற்கு ஊக்கம் அளித்து போரூரில் உள்ள ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BSc கணினி அறிவியல் படிப்பில் சேர உதவினார்கள். இது வித்யா மற்றும் அரண் அமைப்பிற்கு கிடைத்த முதல் வெற்றி. கல்லூரி படிப்பிற்கான கட்டணத்தை கட்டுவதில் வித்யா மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டார். மீண்டும் அரண் அமைப்பு உதவிக்கரம் நீட்டியது. முதல் முறையாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு அரண் உதவித்தொகை வழங்கும் முடிவு எடுத்து வித்யாவே அந்த உதவித்தொகை பெற்ற முதல் மாணவியாகின்றார். வித்யாவிற்கு அடுத்த சவாலை ஏற்படுத்தியது திருப்பெரும்புத்தூரை விட்டு வெளியே பயணம் செய்யாத வித்யாவிற்கு கல்லூரிக்கு பொது பேருந்து போக்குவரத்தில் செல்ல வேண்டிய கட்டாயம். அதில் வித்யாவிற்கு பயம் இருந்தது. ஆனால் அரண் அமைப்பு பேசி புரிய வைத்து செல்வதில் உறுதியாக்கியது. வித்யா கல்லூரி வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அனுபவித்தாள். பல போட்டிகளில் கலந்து கொண்டு நிறைய கற்றுக்கொண்டாள். அதே சமயத்தில் அரண் அமைப்பின் தன்னார்வ பணிகளில் ஈடுபட்டு அரண் கற்றல் மையம் மற்றும் கற்கை நன்றே வகுப்பில் மாணவர்களை படிக்க உதவி செய்தாள். பிறகு அரண் இளைஞர் சங்கத்தில் உறுப்பினராகவும் இணைந்தாள். கல்லூரி படிப்பின் கடைசி கட்டத்தில் இருக்கும் அவளுக்கு வாழ்க்கையின் அடுத்த முன்னேற்றத்திற்கான படிக்கட்டு காத்திருந்தது. கல்லூரி வளாக நேர்காணலில் கலந்து கொள்வதில் ஒரு தயக்கம், நம்மால் முடியுமா என்ற சந்தேகம். அப்பொழுது அவளுக்கு கிடைத்த அடுத்த வாய்ப்பு கே ஸ்பைடர்ஸ் நிறுவனத்தின் 6 மாத இலவச பயிற்சி அமைப்பு. அவளின் கடின உழைப்பும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இன்று அவாசாஃப்ட் நிறுவனத்தில் பயிற்சியாளராக தேர்வாகியுள்ளார். இன்று வித்யாலட்சுமி அவளது வாழ்க்கையில் அனைத்து தடைகளை சமாளித்து தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றியுள்ளார். குடும்பத்தின் பொருளாதார சவால்களை கடந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வெற்றி பெற்றுள்ளார். அவளின் பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் அரண் தன்னார்வ அமைப்பு அவளுக்கு உறுதுணையாக இருந்து வந்துள்ளது. வித்யாவின் கல்வியை ஆதரித்த ஒவ்வொரு நபருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அதன் விளைவாக இப்போது அரண் அமைப்பு பொருளாதாரத்தில் பின்தங்கிய 8 மாணவிகளுக்கு கல்லூரி படிப்பிற்கு உதவித்தொகை வழங்கி வழிகாட்டி வருகிறது. இன்னும் இது போன்ற பல சாதனைகளை வருங்காலங்களில் கேட்டறிந்து மகிழ்வோம்.